சுடர் நேயர்களுக்கு வணக்கம். உக்ரைன் மின் உற்பத்தி நிலையங்களில் ரஷ்யா தாக்குதல். மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவத்துடன் மோதல், ஹமாஸ் தளபதி உட்பட 2 உயிரிழப்பு. உக்ரைன் போரில் ரஷ்யாவுடன் கைகோர்த்த சீனா, அமெரிக்கா பரபரப்பு குற்றச்சாட்டு. ஸ்பெயின் மத்திய தரைக்கடலில் மிதந்து வந்த படகில் 4 பெண்களின் சடலங்கள். மேற்கு ஆப்பிரிக்காவில் மனித எலும்புகளில் இருந்து உருவாக்கப்பட்ட குஷ் ரக போதைப் பொருள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பை குறிவைக்கும் விதமாக அந்த நாட்டின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்களில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் ரஷ்யா நடத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வருகின்ற நிலையில் உக்ரைன் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை ரஷ்யா கடந்த மாதம் முதல் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. மின்மாட்டி, டர்பைன்கள், ஜெனரேட்டர்கள் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலில் மின் நிலையம் முற்றிலுமாக தீப்பிடித்தெரிந்துள்ளது. இந்த தாக்குதல் நடந்த பல மணி நேரங்களுக்கு பிறகும் மீட்பு படையினர் இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தாக்குதலுக்கு உள்ளான டிரிவில்ஸ்கா ஆலை மற்றும் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள், கட்டடங்களுக்கு மின்சாரத்தை வழங்கி வந்தது. தற்போதைய சூழலில் மின் தேவை குறைவாக இருப்பதால் மின் பற்றாக்குறை ஏற்படவில்லை. எனினும் கோடை காலத்தையொட்டி குளிர்சாதன பெட்டி பயன்பாடு அதிகரித்தால் மின் தட்டுப்பாடு கூடிய விரைவில் உணரப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு. மேற்கு கரையில் அந்நாட்டு ராணுவத்துடன் நடந்த மோதலில் உள்ளூர் ஹமாஸ் படை தளபதி உட்பட 2 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். 3 பேர் காயமடைந்தனர். பாலஸ்தீனத்திற்கு மேற்கு கரையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் நபர்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் துபாஸ் நகரத்தையொட்டிய அல்பரா அகதிகள் முகாமில் நடைபெற்ற மோதலில் ஹமாஸின் உள்ளூர் தளபதியான முகமது தராக்மே உயிரிழந்தார். ராணுவ வீரர்களுக்கும் ஆயுதம் ஏந்திய பாலஸ்தீனர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் மற்றொரு பாலஸ்தீனர் வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்டார். 3 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க முயன்ற மருத்துவர்களின் அவசரகால ஊர்தி மீது இஸ்ரேல் படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக செஞ்சிலுவை சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா 2 ஆண்டுகளுக்கு மேலாக போரில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் ரஷ்யா தன்னுடைய நாட்டில் ஆளில்லா விமானங்களை உற்பத்தி செய்ய சீனா உதவி செய்து வருகிறது. இதற்காக கூட்டாக 2 நாடுகளும் பணியாற்றி வருகின்றன என அமெரிக்கா கூறியுள்ளது. இது பற்றி CNN வெளியிட்ட செய்தியில், ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதில் ஒரு விரிவான பாதுகாப்பு தளம் அமைப்பதற்கான நோக்கத்துடன் ரஷ்யா பணிகளை மேற்கொண்டு வருகிறது. உக்ரைனுக்கு எதிரான படையெடுப்புக்கு முன் இருந்தது போல் தன்னுடைய திறனை பெரிய அளவில் மீண்டும் வளர்த்தெடுத்துள்ளது. இந்த விரைவான வளர்ச்சிக்கு சீனாவே பெரிய அளவில் பொறுப்பு வகிக்கிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெளிவுபடுத்தி உள்ளனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். இவற்றை பயன்படுத்தி ஏவுகணைகள், பீரங்கிகள் மற்றும் விமானங்கள் ஆகியவற்றை ரஷ்யா தயாரித்துள்ளது என அமெரிக்காவின் மற்றொரு அதிகாரி கூறியுள்ளார். இதுபோன்ற பாதுகாப்பு பொருட்கள் மட்டுமன்றி செயற்கைக்கோள் மற்றும் பிற விண்வெளி திறன்களை மேம்படுத்தவும் ரஷ்யாவுக்கு சீனா உதவி வருகிறது. உக்ரைனுக்கு எதிரான இந்த போரில் ரஷ்யாவுக்கு செயற்கைக்கோள் படங்களை வழங்கியும் வருகின்றது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டின் மொர்சியா நகரின் அருகே உள்ள மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு படகு தத்தளித்தபடி மிதந்து வந்ததை கடற்படையினர் கண்டறிந்தனர். அருகில் சென்று பார்த்தபோது அதில் 4 பெண்கள் சடலமாக கிடந்தது தெரியவந்தது. படகில் இருந்த பெண்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவர்களின் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரியவரும். மேற்கு ஆப்பிரிக்காவில் வறுமை, உள்நாட்டு சண்டை மோதல்கள் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலை போன்ற காரணங்களினால் அங்கிருந்து வெளியேறும் பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் படகு மூலம் ஸ்பெயினுக்கு வர முயற்சிக்கின்றனர். இந்த ஆண்டில் மார்ச் 31 வரை 15,351 புலம்பெயர்ந்தோர் படகு மூலம் ஸ்பெயினுக்கு வந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வந்தவர்களை விட 4,000 அதிகமாகும். அவர்களில் பெரும்பாலானோர் கேனரி தீவு பாதையில் வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மேற்கு ஆப்பிரிக்க நாடான சியரா லியோனில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் குஷ்ரக போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த 6 ஆண்டுகளாக இந்த குஷ்ரக போதைப் பொருள் சியரா லியோன் பகுதியில் பழக்கத்தில் இருந்து வருகின்றது. சியரா லியோனில் இதுவரை நூற்றுக்கணக்கான புதைகுழிகளை இந்த கும்பல் தோண்டியுள்ளதாக அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த போதைப் பொருளை உட்கொள்வதன் மூலம் உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் பிடியிலிருந்து மக்களை மீட்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப்பொருள் ஒழிப்பு மையங்கள் அமைக்கப்படும் எனவும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த நாட்டு ஜனாதிபதி எச்சரித்துள்ளார்.